என்ன காலையில வீடியோ ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது என்னன்னு வாங்க நான் சொல்றேன் உட்காருங்க. உட்காருப்பா. காலையில கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீ நல்ல பையன் இல்லப்பா. பேச மட்டும் டச் பண்ணாம பேசணும். ஹர்ஷன் நீங்க என்ன சொன்னீங்க? ஹர்ஷன் வந்து ஐ லவ் யூ சொல்லிருப்பேன். ஹர்ஷன் ஐ லவ் யூ ஹர்ஷன் மட்டும் தான் சொன்னீங்களா? உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், பாப்பா சொல்லியிருப்பேன். அப்புறம் நீங்க கராத்தே கிளாஸ் போயிட்டு இல்லையா? சரி ஹர்ஷன் என்ன சொன்னாரு உங்க அப்பா? ஐ லவ் யூ யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், அது ஃபீலிங்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ரொம்ப சீரியஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஐ லவ் யூங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. அப்ப யார்கிட்டனாலும் போய் சொல்லலாம், யார்கிட்டனாலும் போய் நீங்க சொல்லுவீங்க. எல்லா தெரிஞ்சவனும் அதே என்கிட்ட யாரு வேணாலும் அப்படி வேணாலும் வந்து சொன்னாலும் உங்களுக்கு ஓகே. தெரியுதுல அப்படி இதுக்கு அப்படி சொன்னீங்க. ஹர்ஷன் சொல்லலாம். அப்ப ஹர்ஷன் சொல்லலாம். ஹர்ஷன் உங்ககிட்ட சொல்லலாம், ஹர்ஷன் நீங்ககிட்ட சொல்லலாம். ஃபேமிலிக்குள்ள சொல்லிக்கலாம்னு சொல்ல வரேன். அப்படி சொல்லிருக்கணும். ஹர்ஷன் அப்படி சொல்லிருக்கணும். ஆமா கடவுளே, மக்களை காப்பாத்துங்க மக்களே. பாருங்க நீ எப்படியெல்லாம் கைகால உடைச்சிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லல. யாராவது சொல்லுவாங்களா? குடும்பத்துல ஃபேமிலிக்குள்ள தடி ராஸ்கல். ஒரு விஜய் சேதுபதியில ஒரு அண்ணா ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க, ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேமானவங்கள. அது தப்பான விஷயம் இல்லையா? தப்பான விஷயம் இல்ல. அதுக்குன்னு ஒரு டீனேஜ் பசங்கிட்ட போய் நீ யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்லலாம்பா அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை கூட்டிட்டு வந்துடாது. ஹலோ ஏன் மூஞ்சில பேரு கிடைச்சீங்க? ஏன் மூஞ்சில பேரு கை ரெண்டு மக்களே, ஐலாண்ட் மியூசிக் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், காமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்பா காப்பாற்ற முடியும். ஐ லைக் திஸ். பட் ஆனா நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காப்பாற்ற முடியுமா அப்படின்றது வந்து டவுட் தான். காப்பாத்துங்க மக்களை, காப்பாத்துங்க. ஐ லவ் யூங்க, காப்பாத்துங்க. நான் ஐ லவ் யூங்க, நாங்களும் ஐ லவ் யூங்க. பாய்ங்க.